அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் சேனலோட 89வது மூலிகையாக நாம் பார்க்க இருப்பது எழுத்தாணி பூண்டை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க உடனடியாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நம்ம வீடியோ கிடச்சிரும். இப்போ இந்த எழுத்தாணி பூண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த எழுத்தாணி பூண்டினுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கேன். ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படுறவங்க பார்த்துங்க. இந்த எழுத்தாணி பூண்டு எதனால் இந்த பெயர் காரணம் வந்ததுன்னா, எதனால் அப்படி பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இது பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் எழுத பயன்பட்ட எழுத்தாணி இது போல் நீளமாக இந்த வடிவத்தில் தான் இருக்குங்க. அதுபோலவே இந்த மூலிகையினுடைய அந்த பூக்களை தாங்கி இருக்கக்கூடிய அதனுடைய பூத்தண்டு எழுத்தாணி போல் இருப்பதனால இதற்கு எழுத்தாணி பூண்டுன்னு பெயர் வந்தது. அடுத்து இதனுடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முத்தருக்கன் செவி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது தமிழில். அது இல்லாமல் ஆங்கிலத்தில் ப்ளூ போர்ட்டர் வீட், ப்ளூ ஸ்னேக் வீட், பாஸ்டர்ட் வெர்வைன், லைட் ப்ளூ ஸ்னேக் வீட் அப்படின்னு ஆங்கில பெயர்களும் உண்டு. இதனுடைய வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா, இது இல்லாமல் இதனுடைய மலர்கள் மற்றும் இதனுடைய இந்த பூ காம்பு இருக்கு இல்லையா, பூக்களை தாங்கின்றக்கூடிய அந்த எழுத்தாணி பூ நீண்டு இருக்கக்கூடிய இந்த காம்புனுடைய நீளத்தை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 வகைகளுக்கு மேலே இருக்குது. அதனுடைய பூக்கள் பார்த்தோம்னா சிவப்பு கலர், அப்புறம் கொஞ்சம் ஊதாவிலே டார்க் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 2-3 வகைகள் இருக்குது. அதை அடுத்த அந்த வீடியோக்களில் பார்க்கலாம். அதில் ஒன்று சீமை எழுத்தாணி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இது இதனுடைய வகைகள். இதனுடைய குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஆஸ்துமா, அதாவது மூச்சு சம்மந்தப்பட்ட நோய்கள், ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, அப்புறம் வயிற்றுப்புண் அல்சரை சரி பண்ணக்கூடியது, நாள்பட்ட மலைக்கட்டு, அதாவது சில வெளியே சரியாக போகாது, அந்த மாதிரி ரொம்ப நாளாக மலைக்கட்டு உள்ளவங்களுக்கு சரி பண்ணுது. அடுத்து கரப்பான் நோய்கள், தோல் சம்மந்தப்பட்ட தோலை சார்ந்து வரக்கூடிய நோய்கள், சொறி சிரங்கு படை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய குணம் இந்த எழுத்தாணி பூண்டுக்கு உண்டு. இதில் எப்படி நம்ம மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மருத்துவத்தை பற்றி சொல்கிறேன். இந்த எழுத்தாணி பூண்டோட இலைகளை நல்லா குழிய மேலே போட்டு மைய அரைச்சிக்கிட்டு அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கிறேன்னு உருண்டையாக எடுத்து 2 வேளைக்கு, அதாவது காலை மாலை 2 வேளையும் நெல்லிக்காய் அளவு 3 நாள் சாப்பிட்ணும். அப்போ மொத்தம் 6 வேளைகள் அப்படி சாப்பிட்டு வந்தோம்னா குடல் புண்ணு, குடலில் ஏற்படக்கூடிய ரணம், இதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி மலைக்கட்டு, நீண்ட நாள் இருந்த மலைக்கட்டு உடையும். அதாவது இந்த மருந்து நீங்கள் காலையில் அரைச்சி சாப்பிடுங்க. அடுத்ததாக சாயங்காலம் அதே நெல்லிக்காய் அளவு இலையை அரைச்சி சாப்பிடுங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மலைக்கட்டு நீண்ட நாள் ஏற்பட்ட மலைக்கட்டு சரியாகி வெளியே போகும்போது அது எளிதாக வெளியேற வேண்டும். அப்படி மலம் வெளியேறவில்லை என்றால் அடுத்த நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் அளவு எடுக்கிறீங்க இல்லையா, அந்த நெல்லிக்காய் அளவை கூட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன்னு மருந்து. இந்த பூண்டு அரைச்சது நெல்லிக்காய் அளவை கூட்டி எலுமிச்சங்காய் அளவு கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரை நெல்லி அளவு கொஞ்சம் கூட்டிக்கிட்டிங்கன்னா இது மலம் நல்லா கழியும். மற்றது குடல் புண்ணு எல்லாமே இதுக்கு ஆறும். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. நாள்பட்ட மலைக்கட்டுக்கு இது ஒரு அருமையான மருந்து. குடல் புண்ணையும் சேர்த்து ஆற்றும். அடுத்ததாக இந்த எழுத்தாணி பூண்டினுடைய இலை சாறு ஒரு 1/2 லிட்டர். இது நம்ம ஒரு எண்ணெய், உடலுக்கு அதாவது தோல் நோய்களுக்கு தடவக்கூடிய எண்ணெய் செய்முறை ஒன்று சொல்கிறேன். இதனுடைய இலைகளை சாறு எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதுக்கு சமமாக நல்லெண்ணெய் ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க.
ஏன்னா நம்ம மருந்துக்கு பயன்படுத்துகிறோம். நல்லெண்ணெய் வந்து கலப்படமாக இருந்து அதுவே வந்து நமக்கு ஒரு நோயை உருவாக்கிடக்கூடாது. நம்ம வந்து நோயை சரி பண்ணுறதுக்கு தான் வந்து மருந்து தயார் பண்ணுறோம். அதனால் சுத்தமான நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கங்க 1/2 லிட்ரு. இந்த இலைச்சாறு வந்து 1/2 லிட்ரு, நல்லெண்ணெய் 1/2 லிட்ரு. நல்லெண்ணெயை வந்து முதல்ல கொஞ்சம் சூடேற்றுங்க. சூடேற்றும் போது கொஞ்சம் பக்குவத்துக்கு வரும்போது இந்த இலைச்சாறை வந்து கொஞ்சம் விட்டு அந்த 1/2 லிட்டரையும் விட்டு சேர்த்து காய்ச்சணும். காய்ச்சி இறக்கி நல்லா கொதிச்சோடனே இறக்கி வடிகட்டி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஆற விட்டு இந்த சொறி, சிரங்கு, படைகள், தேமல் இந்த மாதிரி எந்த ஒரு தோல் நோய்களாக இருந்தாலும் சரி இந்த எண்ணெயை வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா சரியாகும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த எண்ணெய் காய்ச்சறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஈய பாத்திரத்துலையோ சில்வர்லேயோ இந்த மாதிரி பாத்திரங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது. மண்பானைகளில் தான் வந்து இதுக்கு வந்து காய்ச்சணும். அப்போ தான் வந்து இயற்கையான ஒரு மருந்து எண்ணெயாக அது இருக்கும். அதனுடைய தன்மைகள் வந்து மருத்துவ தன்மைகள் வந்து கெடாது. அதனால் வந்து நீங்கள் எண்ணெய்கள் காய்ச்சும் பொழுது மண்பானையை பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு தோலுக்கு பயன்படுத்தக்கூடிய, தோலில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு, சொறி சிரங்குகளுக்கு அருமையான ஒரு எண்ணெய்ன்னு சொல்லலாம். அடுத்ததாக இதனுடைய வேரை வந்து அரைச்சி கொட்டைப்பாக்கு அளவு கரெக்டாக சொல்லணும்னா 5 கிராம் அந்த அளவுக்கு வேரை வந்து நல்லா எப்படி அரைக்கிறதுனா, குழியம்மியில் போட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வந்து வெட்டிக்கிட்டு அம்மியில் வச்சு நல்லா தட்டி லைட்டாக தண்ணி விட்டு குழியம்மியில் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா அரைபடும். நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்குங்க. அரைச்சி கொட்டைப்பாக்கு அளவு எடுத்துக்கணும், 5 கிராம் எடுத்துக்கங்க. இதை வந்து பசும்பாலில் வந்து ஒரு டம்ளர் பசும்பாலில் கலக்கி அதை வந்து வடிகட்டிங்க. எதுக்காக வடிகட்டணும் அதோம்னா, அந்த வேரை அரைச்ச விழுது வந்து நீங்கள் சரியாக அரைக்காமல் இருந்தீங்கன்னா அதில் வந்து திப்பியாக நிற்கும். அது வந்து குடிக்கும்போது தொண்டைகளில் வந்து அங்கே நின்று இருமலை உருவாக்கும். அதனால் வந்து நல்லா கலக்கி வடிகட்டி எடுத்துக்கங்க. எடுத்து காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பெண்களுக்கு மார்பகம் வந்து வளர்ச்சி அடையும் நல்லா. அதுவும் இல்லாமல் உடம்பில் ஏற்படக்கூடிய பரு, அரிப்பு, இந்த கரப்பான் உள்ளவங்களுக்கு வந்து பயங்கரமாக அரிக்கும். கரப்பான் நோய் உள்ளவங்களுக்கு வந்து அங்கங்கே ஓடி அரிக்கும். இங்கே சொறிவாங்க, கொஞ்ச நேரத்தில் வந்து வேறு இடத்துல அரிக்கும். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கரப்பான் நோய்களுக்கு வந்து இது வந்து தீர்த்து வைக்கக்கூடிய திறமை உடையது. அதே மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்களையும் இது சரி பண்ணுது. மார்பகத்தை வந்து வளர்ச்சி அடைய செய்யுது. வேர் வந்து கொட்டைப்பாக்கு அளவு பசும்பாலில் வந்து காலை மாலை சாப்பிட்டு வரணும். இது வந்து எழுத்தாணி பூண்டினுடைய மருத்துவ குணங்கள். இது வந்து இதுக்கு தான் முக்கியம் பயன்படுது. நல்லா சொல்லணும்னா மலக்கட்டுக்கும் தோல் நோய்களுக்கும் ஒரு அருமையான மருந்து இது. இதை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம எழுத்தாணி பூண்டினுடைய மருத்துவ குணங்களை பற்றி ஆலோசனை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ 4 பேருக்கு பயன்படணும்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான அலசலில், மூலிகை அலசலில் உங்களோடு இணைந்து அலசும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்லசாமி. வணக்கம் நண்பர்களே. நன்றி.